தாவேக்கு உட்கட்சி மோதலின் உச்சக்கட்டம். புசி ஆனந்த் vs ஆதவ் அர்ஜுனா பனிப்போரில் அதிரடி திருப்பம். அதிமுக ஆட்களுக்கு நோயின்றி முதலமைச்சர் விஜயிடம் புசி ஆனந்த் போட்டுக் கொடுத்த சீக்ரெட். நான் நினைச்சிருந்தா 50 கோடி சம்பாரிச்சிருப்பேன். தாவேக்க புதுவரவிடம் மனம் திறந்த புசி ஆனந்த். தாவேக்க புள்ளிகளின் கிரிமினல் ஜாதகமே ரெடி. உதயநிதி ஸ்டாலின் சேகரித்து வைத்திருக்கும் ரகசிய எஃப்ஐஆர் விவரங்கள். சட்டமன்றத்தில் விஜய்க்கு மாஸ் ஆப்பு. பட்ஜெட் கூட்டத்தொடருக்காக அறிவாலயத்தில் தயார் நிலையில் இருக்கும் ஆதாரங்கள். இந்த அத்தனை சீக்ரெட்டை தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நிறையால பார்க்க போறோம். வணக்கம், இது ஐஎன்டி வயர். தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள நம்ம பொதுச் செயலாளர் புசி ஆனந்துக்கும் தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இடையில நடக்கிற அந்த பனிப்போர் இப்போ உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. ஆட்சி அமைச்ச ஆரம்பத்தில் மேடைக்கு மேடை சும்மா சீறி பாஞ்ச நம்ம ஆதவ் அர்ஜுனா கடந்த சில வாரங்களாகவே ரொம்ப அமைதியாக அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆதவ் அர்ஜுனாவை நம்பி தாவேக்காவுக்கு வந்த நம்ம அதிமுக புள்ளிகளுக்கு கட்சியில் எந்த பதவியும் கொடுக்காம அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுவே கட்சிக்குள்ள ஆதவோட செல்வாக்கு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது. சமீபத்தில் புசி ஆனந்தோட பிறந்தநாள் அன்னைக்கு அவர் தன்னோட ரூமுக்கு கூப்பிட்டு முதல்வர் விஜய், தலைமை செயலாளர் உள்ளிட்ட பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு அண்ணன் என்ன சொன்னாலும் உடனே செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார்ல, அதுவே ஆதவ் அர்ஜுனா டீமுக்கு வச்ச ஒரு பெரிய செக் மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த நிலைமையில தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி முதல்வர் விஜயை தனியாக சந்திச்சு ஒரு பெரிய விவகாரத்தை பேசியிருக்காரு புசி ஆனந்த். தலைவா, மாற்று கட்சியிலேருந்து குறிப்பாக அதிமுகவிலேருந்து இங்கே வர்றவங்களை பார்த்து நம்மளோட ரத்தங்களான சொந்த கட்சிக்காரங்க ரொம்பவே பயப்படுறாங்க. அதிமுகவிலிருந்து ஓடி வரவங்க எல்லாமே ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட பதவிக்காக தான் நம்ம கட்சிக்கு வராங்க. தங்களோட அந்த பழைய ஊழல் வழக்குகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வராங்க அப்படின்னு மக்கள் மத்தியிலேயே நமக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் வர சூழல் இருக்கு. இரவு பகலாக நமக்காக ரத்தம் செஞ்சு உழைச்ச நம்ம கட்சி நிர்வாகிகளுக்கும் இதில் ஒரு பெரிய மனக்கசப்பு இருக்குது. அதனால வர்ற உள்ளாட்சி தேர்தலையும் சரி, எம்பி தேர்தலையும் சரி, ஆரம்பத்துலேருந்து மன்றத்தில் நம்ம கூடவே இருக்கிற நம்ம சொந்த கட்சிக்காரவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதிமுக உட்பட வெளிக்கட்சிகள்லேருந்து வந்த அந்த விஐபிகள்னால கட்சிக்கு கெட்ட பேர் தானே தவிர ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதே நேரம் ஒன்றிய செயலாளர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள்னு அந்த கீழ்மட்ட ஆட்களை வேணா நம்ம கட்சிக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஆனால் உங்களையே 20 வருஷமாக நம்பி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிற நம்ம ஆட்களை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் நம்ம கைவிற்றக்கூடாது தலைவான்னு புசி ஆனந்த் உருகி சொல்ல, அதை முழுசாக அமைதியாக கேட்டுக்கிட்ட விஜய், அண்ணன் நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மைண்ணே, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தாராளமாக செய்யுங்க அப்படின்னு விஜய் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதனால இப்போ மொத்த கட்சியும் புசி ஆனந்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கான். அதனால அதிமுகவிலேருந்து வர்ற அந்த ஆட்களுக்கு பதவி வாங்கி கொடுத்து அவங்கள வச்சே புசி ஆனந்த மடக்கலாம் அப்படின்னு கணக்கு போட்ட ஆதவ் அர்ஜுனாவோட பிளானில் இப்போ மொத்தமாக மண்ணள்ளி போட்டிருக்காங்க. இதனால தான் வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு அதிமுகவிலேருந்து தாவேக்காவுக்கு வர அந்த கும்பலோட எண்ணிக்கையும் இப்போ சடசடன்னு குறைஞ்சிருக்கு. புதுசாக வந்தவங்களுக்கு முக்கிய பதவி எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறதான் இப்போ தாவேக்காவோட உண்மையான நிலவரம். இதுக்கு நடுவில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தொழிலதிபர் தொல்லாம்பூர் கண்ணன் சமீபத்தில் அதிமுக விட்டுட்டு தாவேக்காவுக்கு வந்தார். அவர் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த மரியாதை நிமித்தமாக பார்க்க வந்தப்ப அவர்கிட்ட மனசு விட்டு பேசின புசி ஆனந்த், தம்பி, நான் இப்போ தான் நீர்வளத்துறையில் இந்த டிரான்ஸ்ஃபரு, ப்ரொமோஷன் இதெல்லாம் போட்டு முடித்தேன். இதே பழைய திமுக ஆட்சியாக இருந்தால் இந்த ஒரு மேட்ரிலேயே 30 கோடியிலேருந்து 50 கோடி ரூபா வரைக்கும் சும்மா வாரி சுருட்டி முழுகியிருப்பாங்க. ஆனால் நான் ஒத்த பைசா கூட லஞ்சமாக வாங்கலை. முதலமைச்சர்கிட்ட போய் தகுதி அடிப்படையில் மட்டும் போடுவோம்னு சொன்னேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. ஸோ முழுக்க நேர்மையாக பண்ணிகிட்ருக்கோம். காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தயவு செஞ்சு தாவேக்க பக்கமே வரக்கூடாது அப்படின்னு மறைமுகமாக இந்த மாதிரியான சில வார்த்தைகளெல்லாம் சொல்லி அவரை ஆஃப் பண்ணியிருக்கிறாரு ஆனந்த். அடுத்து ஒரு சூடான அப்டேட் என்னென்னா,
எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வர்ற பட்ஜெட் சட்டமன்ற கூட்டத்தொடருக்காக செம்ம தீவிரமா ரெடி ஆயிட்டு இருக்காராம். தாவேக்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மேல இருக்கிற இந்த கிரிமினல் பின்னணிகளை அக்கு வேற ஆணி வேற எடுத்து தர சொல்லி திமுக மாவட்ட செயலாளர்கள்கிட்டையும் திமுக லாயர்ஸ் டீம் கிட்டையும் ஆர்டர் போட்டிருக்காரு. சாதாரண அரசியல் வழக்குகளை எல்லாம் தாண்டி அவங்க மேல இருக்கிற கிரிமினல் கேஸுகளோட அந்த எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் பிரதிகள்னு எல்லா டாக்குமெண்ட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மொத்தமா சேகரித்து வர்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் விஜய் உட்பட அத்தனை அமைச்சர்களையும் சட்டமன்றத்தில் வச்சு செய்கிறதுக்கு ஒரு வெயிட்டான ஃபைலோட தயாராகிட்டு இருக்காராம் உதயநிதி. ஸோ இன்னைக்கு நிறையாருக்கிட்டேருந்து வந்த ரெண்டு சீக்ரெட் அவங்கள்ட்ட சொல்லிட்டோம். அதிமுகவினருக்கு பதவி தரக்கூடாதுங்கிற புசியானந்தோட நிலைப்பாடு தாவேக்காவுக்கு பலமா பலவீனமா? உட்கட்சி பூசலை சமாளித்து சட்டமன்றத்தில் உதயநிதியோட இந்த எஃப்ஐஆர் தாக்குதலை விஜய் அரசு எப்படி ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிடுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபயரான அப்டேட்டோட உங்களை மீட் பண்ணுறோம்.